ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோட ஸ்டைலில் ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் குக்கிங் பிளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் 1/2 கிலோ சிக்கனில் தான் நான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, அதுக்கப்புறமேட்டு பொட்டுக்கடலை இது எல்லாம் சேர்த்து அரைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். நான் 1 கப்பு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுவும் அது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். தக்காளி ஒரு 3 தக்காளி கிட்ட கட் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கப்புறமேட்டு தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு ஏலக்காய் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் அதில் அரைச்சேன். அதுலேயே இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயமும் சேர்த்துட்டு நம்ம இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இதை தனியா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளியை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நாம இந்த கிரேவியில தக்காளி லாஸ்டா தான் சேர்க்க போறோம். அதனால தக்காளி கரைச்சி தனியா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கமா இருக்கட்டும். நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ கடாய் வச்சு நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். அதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இது கூட கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இது கூட அரைச்சி வச்சிருக்க வெங்காய பேஸ்ட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து தக்காளி லாஸ்டா தான் சேர்க்க போறோம். அதனால நம்ம வெங்காய பேஸ்ட் போடும் போதே நம்ம சிக்கன் சேர்த்து வதக்கிக்கலாம். போட்டு நல்லா பெரட்டியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம் சிம்ல வச்சு. இப்போ இது கூட கரம் மசாலா கொஞ்சம் சேர்க்க போறோம். அதுக்கப்புறம் நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் நான் சேர்க்க போறேன். அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் பச்சை மிளகாய் சேர்த்தனால நான் வந்து மிளகாத்தூள் கம்மியாக தான் சேர்க்க போறேன். இப்போ இதை ஒரு பெரட்டிட்டு எண்ணெய் மிதந்து வர்ற வரைக்கும் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் உப்பு போட்டேன், கொஞ்சம் பத்தல. இப்போ கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். அதுல கரைச்சி வச்சிருக்க தக்காளியை சேர்த்து நம்ம கலந்துக்கலாம்.
இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாவே நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு கிரேவி வர்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இது கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சு வரட்டும். நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். நான் செஞ்ச மாதிரி நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. இப்போ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருச்சு. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்.